என்ன வேணாலும் கேளுமா. நீ பேசுறத கேட்கணும் தான் நான் இவ்ளோ நாளும் காத்துட்டு இருந்தேன். இல்ல, இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம் தானே? ஜீவா, அம்மாவும் மீனாட்சியும் அங்கதான் இருக்காங்க. மீனாட்சி, இந்த கல்யாணத்துக்கு நான் உன்னை வற்புறுத்தினேன், எனக்கு அது தெரியும். ஆனா நல்ல இடமா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்னோட முழு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்கணும். சொல்லு, உனக்கு விருப்பம் தானே? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? எனக்கு எல்லாமே நீதாம்மா. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியுமா? வா போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானே உங்களை பார்த்து பேசணும்னு இருந்தேன். ஓ, என்ன விஷயம்ப்பா? இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அத சொல்லுங்க. தம்பி, உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பான புள்ள மாதிரி தான் தோணுது. எங்க குடும்பத்துல ஒரு புள்ள மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த உரிமையில தான் உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறேன். மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசைப்பா. அந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தணும். தம்பி, என்னப்பா யோசிக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு உரிமையில கேட்டுட்டேன், நீங்க நடத்தி வைப்பீங்கல்ல? எங்க குடும்பத்துல ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு எந்த ஆம்பளை புள்ளையும் இல்ல. இப்போதைக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருக்கீங்க. அதான் மாப்பிள்ளை கூட ஜீவா இத செய்ய அதை செய்யன்னு சொல்றாரு. அந்த உரிமையில தான்ப்பா இந்த உதவியை செய்ய சொல்லி கேக்குறேன். மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நீங்க தான்ப்பா பொறுப்பா எல்லாமே எடுத்து செஞ்சு கொடுக்கணும். செய்வீங்க தானே? நீங்க கேட்காமலேயே எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான்ப்பா உங்ககிட்ட கேக்குறேன். செய்வீங்களா தம்பி? சரிங்க. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஒரு தடை வந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெரியல, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சிட்டே இருக்கு. அந்த ஆதி நல்லவன் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது. மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. ஐயோ, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லப்பா, என் 2 பொண்ணுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டேன். நல்ல படிப்பும் கொடுத்துட்டேன். என் பெரிய பொண்ணு தேனுக்கு இந்த வீட்டுல ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்பதான் நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். எங்க குடும்பத்துக்கு இப்போதைக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. அதுவும் நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம அத நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். அப்படி நடத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. அது
எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த நாள எப்போ பாப்பேன்னு இருந்தேன். மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை, நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க. நல்ல நாள் அதுவுமா ஏன் கண் கலங்கிட்டு? இன்னைக்கு நீ முழுக்க சந்தோஷமா இருக்கணுமா, வேற எதுவும் யோசிக்காத. பாத்தியா தேவி, இவளுக்கு பூரிப்ப. ஏன் இருக்காது? பணக்கார வீட்டுல பொண்ணு கல்யாணம் ஆகி போக போறாள். என்ன செய்ய, நமக்கு இந்த கல்யாணமும் நடக்கணும், காரியமும் ஆகணும். வாங்க வாங்க வாங்க, வணக்கம். கொடுங்க. மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கமா. அது கொடுங்க.